Hi friends, welcome to VA Home Cooking. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு எக் ரெசிபி. அத வந்து முட்டையில வந்து நான் இப்போ முள்ளங்கி ஆட் பண்ணி ஒரு டிஃபரண்டான ஒரு ரெசிபி பண்ண போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா நான் வந்து இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் முள்ளங்கி எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கோம், 2 முட்டை எடுத்துர்க்கோம், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஹீட் ஆகினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் இப்போ ஹீட் ஆயிடுச்சு. நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் வத்தப்பொடி ஆட் பண்ணுறதா இருந்ததுன்னா பச்சை மிளகா கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை பச்சை மிளகா தேவையில்லை, பச்சை மிளகா வேண்டாம்னு நினைக்கிறவங்க வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ முள்ளங்கி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். முள்ளங்கியில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து இதுவும் நல்லா வதங்கட்டும். இதை மூடிலாம் போட்டு மூடி வைக்க வேண்டாம். ஏன்னா மூடி போட்டு மூடணுன்னா இன்னும் தண்ணி முள்ளங்கிலேருந்து வர்ற தண்ணி வந்து அதிகமாயிரும். இதுலேயே இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நம்ம கேரட் பொரியல் செய்வோம்ல, அந்த மாதிரி தான். நல்லா ஃபஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணி பொரியல் பண்ணணும். இல்லை குழந்தைங்களுக்கு வந்து முள்ளங்கினாலே பிடிக்காது. அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. முட்டை போட்டு பண்ணி கொடுங்க. அதை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது கண்டிப்பாக. முட்டை ஆட் பண்ணுறதுனால இது நல்லா வதங்கிடுச்சுன்னா முட்டையோட ஃப்ளேவர் மட்டும்தான் இதில் இருக்கும். முள்ளங்கியோட ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இப்போ முள்ளங்கி வந்து நல்லா வதங்கிடுச்சு. முள்ளங்கியோட ஸ்மெல்லே இல்லை. அதில் உள்ள தண்ணியெல்லாம் கூட நல்லா இஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பெப்பர், நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. முள்ளங்கி சாப்பிடாத சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இப்போ முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு முட்டை அதிகமாக வேணும்னா நீங்கள் முள்ளங்கிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா வதங்குற வரைக்கும் முட்டை நல்லா வதங்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முள்ளங்கி முட்டை பொரியல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். கரெக்டாக இப்போ 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட முள்ளங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி முட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு இது பிடிக்காது, முள்ளங்கி பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அது முள்ளங்கின்னு. இப்போ இதிலே பாருங்கள், முள்ளங்கியோட ஃப்ளேவர் எதுவுமே இல்லை. அதை மாதிரி முள்ளங்கியே தெரியல. முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்குது.
கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டைம் எடுக்கல, ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. இப்போ நம்மளோட முள்ளங்கி முட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஏ ஹோம் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.